ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பசுபதி இருந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு காவேரியும் வீட்டில் இருக்கிறவங்களையும் பயங்கரமாக மிரட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காவேரி இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட உன்னை சாவடிக்காமல் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அருவமனையை எடுத்துகிட்டு போய் நம்ம பசுபதி கழுத்தில் வச்சிடுறாங்க. வச்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. குமரன் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, பிரச்சனையெல்லாம் வேண்டாமா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை எழுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதியும் ராகினியும் இவங்க கூடலாம் என்ன பேச்சுப்பா, பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படிதான் பசுபதியை எதுக்காக வெளியே விட்டீங்க, 2 நாள் கூட இல்லைன்னா அது என்ன தண்டனை அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட கத்துவோம். இங்க பாருமா, இதெல்லாம் கோர்ட்டில் போய் கேட்கணும், கேட்க வேண்டிய இடமே இது இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாங்க. எனக்கும் தெரியும் எதனால அவனை விட்டீங்க, அதை காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, விசாரணை கோர்ட்டில் போகும். அப்படி விசாரணையில் அவர் தப்பு பண்ணதை நிரூபிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கிங்களா 10 வருஷத்துக்கு மேலே பசுபதியை இருந்துட்டு ஜெயிலில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், எங்கள் வீட்டுக்கு எங்களை மிரட்டிட்டு எங்களை சும்மாவே விட மாட்டேன், உங்கள் குடும்பத்தையே அழிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாரு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போமா, நான் கண்டிப்பாக விசாரணை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதியும் ராகினியும் விஜய் வீட்டுக்கு போகிறாரு. விஜய் வீட்டுக்கு போனதுமே ராகினி இருந்துட்டு இங்கே பாருப்பா, அந்த வீட்டில் நடந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கும், இங்கே எதுக்காகப்பா வந்தீங்க, வேண்டாம் வாங்கப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி ராகினி சொல்லவும் பசுபதி இருந்துட்டு இங்கே பாருமா, நம்ம போய் மிரட்டினாதான் விஜய் வீட்டில் இருக்கிற எல்லாருமே காவேரி வேண்டான்னு முடிவு எடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்துச்சு வச்சுக்கோங்களா, காவேரியை இந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் அந்த விஜய் இருந்துட்டு, நம்ம போய் மிரட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பசுபதி இருந்துட்டு உள்ளே போயிட்டு டே விஜய் வாடா வெளியே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாட்டி இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே பசுபதியை பார்த்த பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்கிங்கோட பசுபதியை பார்க்குறாங்க. பசுபதி இருந்துட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விசாரிக்கவும் நம்ம பாட்டிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நீ எதுக்காகடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னம்மா பாட்டிமா, உங்களெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன், எங்கே உங்கள் பேரன் விஜய் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம பாட்டிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்து என்னடா பசுபதி, ஆமாம் என்னோட பேரன் எங்கே இருந்தால் உனக்கு என்னடா, இப்போ எதுக்காகடா இங்கே வந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், பசுபதி இருந்துட்டு உங்கள் பேரனை பார்த்து 4 விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பசுபதி சொல்லவும் தாத்தாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் பேரனுக்கும் சொல்லி வைங்க, காவேரி கூட இவன் சேர்ந்து வாழ்ந்தானா உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் தாத்தாக்கும் பாட்டிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே பாருப்பா, நீ சொல்லனாலும் சொன்னாலையும் நான் காவேரியை இந்த வீட்டுக்கு வாழ விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி கூட தானே பிரச்சனை, நீ அவகிட்ட போயிட்டு பேசிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, காவேரிக்கு விஜயை பிரச்சனை பண்ணாதான் அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதனால தான் நான் விஜய் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் விஜய் கூட வாழ வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்படின்னா நான் காவேரி கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு பயங்கரமாக ஷாக்கோட நம்ம பசுபதி காலையில் 8 ஒரிச்சிட்டு, இங்கே பாருடா, காவேரியை நானும் ஒன்று தான், காவேரி வேற நான் வேற இல்லை, இனிமேல் காவேரி பக்கம் போயிட்டேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பசுபதி ரொம்பவே கோவமா, என்ன பண்ணிடுறியோ பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.